வாங்க, இன்னைக்கு மில்லட்ல சாமிய வச்சு எப்படி பொங்கல் பண்றதுன்னு பார்க்கலாம். சாம 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். பச்சை பருப்ப ஒரு கடாயில லைட்டா வறுத்தா போதும். கலர் மாற தேவையில்ல. இப்போ இந்த பச்சை பருப்பையும், சாமையையும் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 5லேருந்து 6 தடவ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எந்த டம்ளர்ல அளவு எடுத்தேன்ட்டு. 1 டம்ளர் சாமை எடுத்திருக்கேன். இதுல 1/4 டம்ளர் மட்டும் தான் பச்சை பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு குக்கர்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த சாமை, பச்சை பருப்பு போட்டு, கட்டைப்பொடி, மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகாய், கல் உப்பு போட்டு, நம்ப 5 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். ஏன்னா 1 1/4 கப்பு தான் சாமையும், பச்சை பருப்பும் எடுத்திருக்கேன். தண்ணி 5 1/2 கப் ஊத்துறேன். ஊத்திட்டு ஒரு குக்கர்ல 5 விசில் வந்தோனே ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படியே இன்னொரு பக்கம் டிஃபன் சாம்பாருக்கு பச்சை பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கட்டைப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கேன். இன்னொரு சைடு கொள்ளு சூப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சாமைய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகாவே வெந்திருக்கு. பாருங்க, நான் குக்கரை கூட காமிக்கிறேன். அந்த குக்கர்ல அடி கூட பிடிக்கல பாருங்க. நம்ம சொல்ற அளவுக்கு தண்ணி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டில 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 4 மிளகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதையும் இது பண்ணிக்கோங்க. வாங்க, எவ்வளவு சூப்பரா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. பொங்கல், டிஃபன் சாம்பார், தண்ணி எல்லாமே ரெடியா இருக்கு. நான் பொங்கலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நம்ம குக்கர்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்ல இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நான் ஏன் பொங்கல் தாளிக்கிறதுக்கோ இல்லை பொங்கல் செய்யும்போது நெய் ஊற்றலைன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நெய் தேவைப்படாது. அதனால தான் டோட்டலாக நான் பொங்கலுக்கு செய்ய தேவையான எண்ணெயே 1 1/4 ஸ்பூன் தான் ஆச்சு. அதுக்கு மேலே நான் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. இப்போ இந்த சாமைய யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்றேன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். 2வது அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸ்டொமக் ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இத நீங்க யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எப்பயுமே பொங்கலை பச்சரிசியில செய்யறத விட்டுட்டு இந்த மாதிரி மில்லட்ஸ்ல செய்யும்போது அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு பாடி ஸ்ட்ரென்த்துமே நல்லா இருக்குங்க. வாங்க சாப்பிடலாம்.